நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாளின் கூட அருமையான செய்தியின் தலைப்பை நான் பார்க்கும் பொழுது, காத்துக்கொள். எவைகளை எப்படி நாம் காத்துக்கொள்வது? காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவைகளை எப்படி நாம் காத்துக்கொள்வது? தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமானதை காத்துக்கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்வது? தேவ திட்டத்தை தேவன் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே வழி நடத்துவாராக. காத்துக்கொள். அருமையான நீதிமொழிகள் 13ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 13ஆம் வசனத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். 773ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டில், மனித வாழ்க்கைக்கு நல்ல உதடுகள் வேணும். நம்ம உதடுகளை கர்த்தருக்கு பிரியமானதாக வச்சுக்கணும். வீண் வார்த்தையால் கலக்கம் அடைவான். தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனையே காக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய நாவை மட்டும் காத்துக்கிட்டோம்னு வைங்களேன். பொதுவாக நம்முடைய நாவை நம்ம காத்துக்கிட்டோம்னா நம்ம பிராணனே காத்த மாதிரி நமக்கு அது உறுதியாக சொல்ல முடியும். நாவை காத்துக்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். டாடி, அது அருமையான யோபு பக்தனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, டாடி என்னுடைய நாவுக்கு உமக்கு மீறுதலாக பேசாதபடி என்னுடைய நாவுக்கு கடுவாளம் போடு. யார் சொல்ற? யோபு. தேவன் சொல்றாரு சாத்தாண்ட, யோபை போல உத்தமனும் சன்மார்க்கனும் பூமியில் ஒருவனுமே இல்லை அப்படின்னு முதலே சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. சோதிக்கப்படும் முன்பாகவே சாத்தான் சொல்றான் தேவ சமூகத்துல, நீர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்க யோபுக்கு, செல்வத்தை சீமானா நல்ல நிலையில கொடுத்துருக்க, அதனால அவன் இருக்கான். அப்படி அல்ல, அவன் உயிரை மட்டும் தொட உனக்கு அதிகாரமே இல்லை அப்படிங்கிறான். சோதனைக்கு இறங்கிட்டான். வேற வழியே கிடையாது. என்ன செய்ய? அவர் சொல்றார், யோபு வார்த்தையை பாருங்க, தன்னை அந்த கடிவாளத்தை என்னுடைய வாயின் மூலமாக மீறுதல் வராதபடி என்னுடைய நாவுக்கு கடிவாளத்தை போடுங்க டாடி. யார் இப்படி கேட்பா? காத்துக்கொள். செய்தியின் தலைப்பு காத்துக்கொள். எதை காத்துக்கொள்ளவும் எதை தொடரவும் பார்ப்போம். அருமையான வசனத்தை நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் 13ஆவது வசனத்தை பார்க்கும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம், உன் நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள், உன் உதடுகளே கபடு வசனிப்புக்கு காத்துக்கொள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, நீதிமான் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய சேவைகள் திறந்திருக்கிறது. நீதிமானுடைய கூக்குரலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. மாற முடியாது. நீங்க கூக்குரலோட மனசனை கூப்பிடலாம், மனசு மாறி சந்தோஷம் இல்லாம கோவப்பட்டு காது கேட்காம மாதிரியே போயிடலாம். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனைன்னா மனைவி என்னன்னே கேட்க மாட்டாங்க. கணவன் எப்படியோ கத்தி பார்ப்போம், காது கேட்கவே மாட்டாங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். கணவன் மனைவிக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க, இத்தனை தடவை கூப்பிட்டாலும் பரிசுத்தம் மாட்டாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபத்தில் வைங்க, தேவன் அதை மாற்றுவார். ஆனால் ஒன்று, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பிரகாரம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது, நீதிமான் கூப்பிடுதலுக்கு கர்த்தரின் செவிகள் திறந்திருக்கிறது. யோபுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோனிடத்தில் அடிமைத்தனமா வேதனை நெருக்கத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு எட்டப்பட்டது. ஒரு மோசே தேவைப்பட்டது, ஒரு ஆரோன் தேவைப்பட்டது. தேவன் வித்தியாசமாக நடத்தினார். ஆகையால் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தீமையை விட்டு விலகு, நன்மையை செய், நீ சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடி தொடர்ந்து கொள். காத்துக்கொள். நாவை காத்துக்கொள், சிந்தனையை காத்துக்கொள், உன்னுடைய நடைகளை காத்துக்கொள், உன்னுடைய கை கரங்களை தீமைக்கு விலகாதபடி, தீமை செய்வதற்கு
கால் விரைந்து ஓடாதபடி காத்துக்கொள். இச்சைக்கு போகாதபடி, இச்சையை விட்டு உன்னுடைய கண்களை விலகி காத்துக்கொள். உன் இருதயத்தை பாரஸ்திரிகள் மேல் போடாதபடி காத்துக்கொள். அந்த காத்துக்கொள்ளாத சிம்சனுடைய சூழ்நிலை எப்படி முடிந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அருமையாக காணப்பட்டது. ஒரே டயத்தில் 3000 வேலை கொண்டுபட்டார் சிம்சன். பலன் இருந்துச்சு, காத்துக்கொள்ளலையே. தேவனுடைய திட்டம் என்ன என்பதை தெரிந்து காத்துக்கொள்ளலையே. எனக்கு அருமையான தேவசனமே. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பார்க்கும் பொழுது 766ஆம் பக்கத்துல, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அது உனக்கு ஜீவன். புத்திமதியை காத்துக்கொள்ள வேண்டும், அது நமக்கு ஜீவன். புத்தி இல்லாத வார்த்தை நம்ம பேசும் பொழுது ஒரு மனிதன் ஒரு மனுஷியோ வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. இந்த வார்த்தைகள் வரும் பொழுது மீறுதலான வார்த்தை நம்முடைய வாயில வரவே கூடாது. கர்த்தருக்கு அருவருப்பான வார்த்தைகள், அருவருப்பான சிந்தனைகள் வரவே கூடாது. அதை விட்டு விடாதே. எதை பார்க்கும்? புத்திமதியை உறுதியாய் பற்றுக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன் அப்படிங்கிறது. இதில் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும். 766ஆம் பக்கம் பழைய ஏற்பாட்டு. எனக்கு அருமையான தேவச்சனமே, நம் இருதயத்தை தேவன் தங்கும் ஆலயமாக இந்த இருதயத்தை ஜீவ ஊற்று புறப்படும் என்பதை பார்க்கின்றோம். ஜீவ ஊற்று புறப்படக்கூடிய இந்த இடத்தில் தேவையான சிந்தனை இல்லாத பொய்யான வார்த்தைகளை இழுத்திடக்கூடிய ஆய்வின் வார்த்தைகளை இந்த உதடு மூலமாக நாம் பேசும் பொழுது அது நமக்கே வந்து விடியும். எந்த இடத்துல குழி தோன்றீங்களோ அந்த இடத்துல நம்ம விழுவோம். அடுத்தவனுக்காக தோண்டக்கூடிய குழி. ஆமான் முருதகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணான். கடைசியா அந்த முருதகாய்க்கு தூக்கு மரம் கிடைக்கல. ஆமானுக்கு தான் சரியா இருந்துச்சு. ஆமானுடைய வீட்டிலே தூக்கி போட்டாங்க அந்த தூக்கு மரத்துல. தன் வினை தன்னை சுடும். தனக்கே ஒரு வினையை தேடிக்கொள்ளாதீங்க, அது தவறு தவறு தவறு. இன்னும் அநேக குடும்பத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படிங்க. கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது நன்மைகளை காத்துக்கொள்ள முடியும். நன்மைகளை நீங்க காத்துக்கொள்ளும் பொழுது பெற்றோருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை தேவன் தருவார். அதுல மாற்றமே கிடையாது. கர்த்தருக்கும் உங்களுக்கும் நல்ல ஐக்கியம் இருக்குமானால் பெற்றோருக்கும் உங்களுக்கும் ஐக்கிய குறைவு இருக்காது, ஒரு மன குறைச்சல் வராது. கர்த்தருக்குள்ள நீங்க சரியான ஐக்கியம் இல்லை. சபைக்கு போகலாம், வேதத்தை வாசிக்கலாம், கண்ணை மூடிட்டு கூட அநேக வசனத்தை ஒப்பிச்சிடலாம். ஊழியத்தை உன்னுடைய இருதயம் பெற்றோருக்கு விரோதமாக செயல்படுகிறதா? அது தவறு. நீதிமொழிகள்ல பார்க்கும், பெற்றோருக்கு தீமை செஞ்சா நடு சமுத்திரத்துல கல்லை கட்டி தொங்க போட்டிருந்தார் ஆண்டவர். நடு சமுத்திரத்தில் போடணுமா? கல்லை கட்டி அங்க போடணுமா? எந்திரிச்சிடக்கூடாதுங்கிறக்காக. தவறு. நான் சொல்ல, வேதம் சொல்றது. தயவு செய்து பெற்றோரை கனப்படுத்துங்க. முதிர் வயசு தாயை தகப்பனை கனப்படுத்த அது உங்களை ஆண்டவர் கனப்படுத்த முடியாது. எப்படி கனப்படுத்துவார்? நீங்க தேவாதி கர்த்தரை நீங்க கனப்படுத்தும் பொழுது குடும்பமே உங்களை கனப்படுத்துங்க. நீங்க பெற்றோரை இப்ப கனப்படுத்தல அப்படின்னா உங்க பிள்ளைங்க உங்களை கனப்படுத்தாது. அதே வயசு, எந்த வயசு உங்க அப்பா அப்பாவுக்கு இருக்க கனப்படுத்துறீங்க அதே வயசுல நீங்க வரும்போது உங்க பிள்ளைங்க உங்களை கனப்படுத்துமா? கனப்படுத்தாது. நீங்க வேதத்தை கனப்படுத்தினா பெற்றோரை கனப்படுத்துவீங்க. வேதத்தை கனப்படுத்துங்க. வேதத்தில் ஆக்ஷன் பண்ணக்கூடாது. வேதத்தை கனப்படுத்துங்க. இந்த வேத முத்துக்கள் உள்ள ஒவ்வொரு ரகசியங்களையும் புரிந்து கொள்ளுங்க. அந்த வேதத்தை தன்னை அர்ப்பணிங்க, காத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு மட்டும் நீங்க கீழ்ப்பிடிங்க. கர்த்தருடைய வசனத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைங்க ஒளிவுமர கன்றுகளை போல இருப்பாங்கங்க, அது சந்தேகமே கிடையாது. ஒளிவுமர கன்றுகளை போல இருப்பாங்க. தேவ திட்டம், தேவ வார்த்தை, தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். தீமையை விட்டு விலக்கு. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை விட்டுவிடு. எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனை உன் இருதயத்தில் இருக்குன்னா தேவன் தங்க முடியாது. உன்னுடைய இருதயம், நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயம் சொல்லிட்டார் ஆண்டவர். அந்த ஆலயத்தை எப்படி வச்சுக்கணுமா? தீட்டுப்படுத்தினா முடியுமா? முடியாது. ஒரு இடத்துல தூசியா இருக்கிற இடத்துல போய் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு உட்காரனா முடியாது, உட்கார மாட்டோம். நீங்களே உட்கார, நீங்க ஆண்டவர் எப்படி உள்ள தங்க முடியும்? முடியாது, முடியாது. நீங்க உங்க வீட்லயோ சுத்தமான இடத்துலயோ எறும்பு வரணும்னு விரும்புறீங்க, ஈ நிறைய வரணும்னு விரும்புறீங்க, விரும்ப மாட்டாங்க, விரும்புறீங்க. நீங்க கொஞ்சம் தேனை ஊத்துங்க, தன்னாலே எறும்பு வரும். கொஞ்சம் ஜீனி ஒரு இடத்துல போடுங்க, கூப்பிட வேண்டாம், வந்துடும். உங்கள்கிட்ட தெய்வீக அன்பு, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், கர்த்தருக்கு உங்களுக்கு உள்ள ஒரு ஐக்கியம் சரியா இருக்குமானால் சொல்றேன் கேளுங்க, எறும்பை தேடி வர வேண்டாம். நன்மை உங்களை தேடி வரும், கிருபை உங்களை தேடி வரும், ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். ஏன்னா நீங்க அநேகரை தாங்கக்கூடியவங்களை ஆகிடுவீங்க. உங்க இருதயத்துல கர்த்தருக்குள்ள சரியா உங்களை காத்துக்கிட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது
உங்கள் நன்மை உங்களை தேடி வரும். யோசேப்பை கழித்தார்கள், வித்துட்டாங்க அண்ணன் சேர்ந்து. ஆனால் யோசேப்பு தான் அந்த தேசத்தை விசாரிக்கக்கூடிய ஒரு மகனாக தேவன் நடத்தினார். நிச்சயமாக உங்களை ஒவ்வொரு யோசேப்பை நடத்துவார், நிச்சயமாக நடத்துவார். பெற்றோரை கனப்படுத்திக்கோங்க, பெற்றோரை கனப்படுத்துங்க. பெற்றோரால் புண்ணியமே இல்லையா, அவங்கள கனப்படுத்துங்க. ஒரு தாய் 10 மாதம் உங்களை சுமந்து பெற்றாங்க, கனப்படுத்துங்க. ஒரு தகப்பன் லபான்னு அவன் பட்ட பாடு, வேதனை, நெருக்கம், அவன் ஒரு ஒரு பிள்ளையில 10, 12 வரைக்கும் படிக்க வைக்கணும். அவன் எத்தனை பாடுபட்டிருப்பாங்க, எத்தனை தடவை கீழே விழுந்திருப்பாங்க, எத்தனை நகம் போயிருக்கும், எத்தனை தடவை காயப்பட்டிருப்பாங்க, எத்தனை இடத்துல தையல் பட்டிருப்பாங்க. நினைச்சு பாருங்க, எவ்வளோ வேதனை, எவ்வளோ வேதனை. நினைச்சு பாருங்க. பெற்றோரை வைத்தறிச்சப்பட வைக்காதீங்க. கர்த்தருக்குள்ள நீங்க நல்ல ஐக்கியமா இருந்துட்டீங்கன்னா பெற்றோரை நீங்க மதிப்பீங்க, பிள்ளைங்க உங்களை மதிக்கும். நீங்க எதை வெறுக்கீங்களோ இந்த உலகத்துல அதுவும் உங்களை வெறுக்கும், அது சந்தேகமே கிடையாது. அனுபவப்பட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். கருமையான தேவச்சனமே, காலத்தில் கருத்தாய் பயன்படுத்த வேண்டும். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 முதலாக 14 வரை வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன் வாலிப பிராயத்திலே இயேசுவை நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பே நாம் பிழைத்திருப்பதற்கு எதை காத்துக்கொள்ள வேண்டும் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தரின் கட்டளைகளே, கர்த்தரின் போதகத்தை உன் கண்மணியை எப்படி காக்கின்றாயோ அதே போல அந்த வேதத்தின் போதகத்தை காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். வேதத்தை வெறுக்கும் பொழுது, நீ வேதத்தை வெறுக்கும் பொழுது உன் பிள்ளைகளை தேவன் மறப்பார் என்பதை பார்க்கின்றோம். நீதிமொழிகளில் நீ வேதத்தை மறக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மளை மறப்பார் என்பதை பார்க்கின்றோம். உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்குமே நான் சொல்றேன், வேதத்தை நம்ம மறக்கக்கூடாது. சட்டத்திட்டம் உள்ள ஒரு புக்கு, சட்டத்திட்டம் உள்ள ஒரு நீதி, ஒன்று வார்த்தை, வசனம், பரிசுத்தம் உள்ளது. அது இருபுறமும் கற்குள்ள பட்டயம். தவறாக நான் பயன்படுத்தும் போது திரும்பும் எம்பல. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பார்க்கும்போது, இனி வரும் காலம் குறுகின நாளாக இருக்கிறபடினால் இந்த பரிசுத்த நாள், இந்த நாள் செய்தி 4 கேட்கிறோம். இந்த தேவ வார்த்தையை அடுத்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது, நீங்க ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது நம்மளுடைய நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை காத்துக்கொள்ளணும். அந்த வசனம் என்னும் ஜீவன் நமக்குள்ளாக ஊடுருவ வேண்டும். சங்கீதம் பிரசங்கி 5:1 நம்ம பார்க்கோம். கிருபை, தேவ திட்டம் இல்லாதபடி ஒன்றுமே செய்ய முடியாது. சில வருஷங்களுக்கு முன்பாக நான் கேள்விப்பட்டேன், சேத்தூர்ல தலபாயபுரம் முகூர், தென்றல் நகர், திருவள்ளூர் நகர் பள்ளிக்கூடம் பக்கத்துல ஒரு அதிர்வு ஏற்பட்டதாக, அந்த பூமி அதிர்வு எதிர்ப்பு ஏற்பட்டதாக கேள்விப்பட்டோம். அநேகர் ஏதோ இடத்துல ஒரு பூமி எதிர்ச்சி ஆகுது, எங்கேயோ ஒரு பூகம்பம் வருது அப்படின்னு நினைக்க. அப்படி அல்ல. நம்முடைய ஜெபம் ஒழுக்கமான ஒரு ஜீவியம், காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவியம், பெற்றோரை கனப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவியம், அரசு ஊழியர்களை நம்ம கனப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவியம், காவல்துறையை நம்ம கனப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவியம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். படிக்கக்கூடிய நாட்கள், வேலை பார்க்கக்கூடிய நாட்கள், குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினர் ஒவ்வொரு நாட்களிலும் தன்னைத்தான் காத்துக்கொள்ள வேண்டும். தீமைக்கு நம்முடைய கால் ஓடி விரையாதபடி நம்மளை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை அந்த ஒழுக்கத்துக்குள்ளாக காத்துக்கொள்ள நம்மளால் முடியும். ஏனென்றால் தேவ கிருபை நம்மளோடு ஆளுகை செய்யும். கிருபை. எங்கேயோ பூமி அதிர்ச்சி ஏற்படுது, எங்கேயோ வெள்ளம் போயிடுச்சு, அதனால இத்தனை அழிவு, இவ்வளோ அழிவு நம்ம பேப்பர்லேயே பார்த்து, நியூஸ்லேயே பார்த்து 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 விட்டுருதோம். எங்கும் எப்பொழுது வரலாம். நாம் நீதியாக வாழ வேண்டும், பரிசுத்தர் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும், அநேக ஜனங்களை அன்புக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும், அநேக ஜனங்களை சகோதரனாக சகோதரியாக பெற்றோராக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் இந்த பூமியில் எதைகளை விதைக்கின்றோமோ அதைத்தான் நான் அறுப்போம். நன்மைகளை விதைக்கும் பொழுது மேன்மை இல்லையோ அங்கே ஆண்டவர், நன்மைகளை நான் விதைக்கும் பொழுது, நன்மைகளை செய்யும் பொழுது மேன்மை இல்லையோ என்றால் மேன்மை தருவார் ஆண்டவர். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் நாம் பார்க்கும் பொழுது, நாட்கள் பொல்லாதவை லானபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம் பார்க்கும் பொழுது, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். என்னையும் தான் சொல்றேன், வசனம் எனக்கும் உங்களுக்கும் உள்ளது தானே. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துல உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். சுத்தவனாக, பரிசுத்தவனாக, உண்மையாக, உத்தமமாக, இந்த பரிசுத்த வேதாகமத்திற்காக நாம் சுத்தவனாக நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பரிசுத்த வேதாகமும் உண்மைக்காக எழுதப்பட்டது. நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக காணப்படுகிறது. நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய முன்னோருக்கும்.
எத்தனையோ முன்னோர், கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து 2024ஆம் ஆண்டுக்கு முன்பாக அவருடைய ஜீவியங்களை பார்க்கின்றோம். அதற்கு முன்பாக எழுதப்பட்டது. தேவ கிருபை என்றும் உள்ளது. 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாடு கிறிஸ்துக்கு முன்பாக, 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பாக அவருடைய வரலாறை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு கிருபை, எவ்வளவு தயவு! ஒவ்வொரு தீர்க்கதரிசியுடைய அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தூண்டப்பட்டு எழுதப்பட்ட அருமையான பரிசுத்த வேதாகமம். இது ஒன்றும் வீணல்ல. 1 தீமோத்தேயுக்கு 5ஆம் அதிகாரம் 22 வசனம் பார்க்கும்போது, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 4:7 விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நித்திய ஜீவனை. விசுவாசத்தை நம்ம காத்துக்கொண்டோம்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கும். வேதத்தை அறியாத அந்நியன் முன் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அந்நியருக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்து, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை பார்க்கின்றோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அருமையான வசனத்தை பார்க்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கிறோம். கரை படாதபடி உன்னை காத்துக்கொள். கரை இல்லாமலே, குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காக வாழ்ந்து முன்னேறக்கூடிய ஒரு கிருபை தாங்க டாடி. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள். விக்கிரக ஆராதனைக்கு தேவன் அருவருக்கின்றார். ஏன் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது, நான் சொல்ல இந்த வசனத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நானா எந்த வார்த்தையும் இல்லை, நான் சொல்லவே கிடையாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கண் இருந்தும் காணாது, செவி இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தை காத்துக்கொள், எவைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உன் உதடுகளை, உன் விண்ணப்பத்தை காத்துக்கொள், உன் புத்திமதிகளை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீதிமொழிகள் 4:23 உன் இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 7:2 பார்க்கும், கர்த்தரின் கட்டளைகளை காத்துக்கொள். பிரசங்கி 5:1 உன் நடைகளை காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 5:22 உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 4:7 விசுவாசத்தை காத்துக்கொள். யாக்கோபு 12:7 உலகத்தால் கரைபடாமல் உன்னை காத்துக்கொள். 1 யோவான் 5:21 விக்கிரகங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். கிருபை. நம் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அநேக விஷயங்களை நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அநேக விஷயங்களில் நம்மளை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது தேவ திட்டம் நம்மளில் நிறைவேறத்தக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஏனென்றால் கர்த்தரால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தோடு வந்து நம்மளை தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார் என்பதை பார்க்கின்றார். வெட்கப்படுத்தவே மாட்டார். எல்லா நிலையிலும் கர்த்தருக்கு நம்மளை நாம் அர்ப்பணித்து ஜீவிப்போம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. துதிக்கின்றோம் ஐயா, சர்வ வல்லவரே துதிக்கின்றோம் கர்த்தாவே. நீதிமானரே நன்றி தகப்பனே. இந்த நாளில் ராஜா நன்றி தகப்பனே. இந்த தேசத்தில் நடக்கக்கூடிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா. நாதா நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. நீதிமானரே, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக செபிக்கின்றோம் ஐயா. இந்த 2024ஆம் ஆண்டிலும் கூட ராஜா நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. எஜமானரே, இந்த அருமையான நாளில் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகரை காணும்படி, அறிந்து அறியாமலுடைய அநேக ஜனங்களை காணும்படி நீ தந்த மேலான கிருபைக்காக நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஐயா. உலகமே, தேசமே, தேசத்தின் குடிகளே, தேசத்தின் பிள்ளைகளே அனைவரும் கர்த்தாவே இந்த எலெக்ஷனை கர்த்தாவே சமாதானமாக கிருபையாக ராஜா நன்றி. இந்த 2024ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த தேர்தலே தேவ திட்டம் நிறைவேற வேண்டுமையா தகப்பனே. எங்களால் ஒன்றுமல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரமையா. யாரே எங்கு கொண்டு வந்து எப்படி நடத்த விருப்பமோ, எந்த அதிகாரியை கொண்டு வந்து நடத்த உம்முடைய விருப்பமோ ராஜா, பரத்தின் நோக்கம் நிறைவேறும்படியாக, பரத்தின் சித்தம் நிறைவேறும்படியாக எங்களால் ஒன்றுமல்ல ராஜா, ஸ்தோத்திரமையா. நாதா தேசமே உம்மை நோக்கி முறையிடும் நேரமையா, தேசமே உம்மை நோக்கி கூக்குரலிடும் நேரமையா. தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க ராஜா, ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன 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 என்பதை பார்க்கின்றோம். சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட ராஜா நன்றி தகப்பனே. ஆம் ராஜா, ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் தேவனை குறித்து அறியாத தேசங்கள் அறிவிக்கப்பட ராஜா. அநேக ஊழியர்கள் எழும்பத்தக்க ராஜா நன்றி. அநேக விசுவாசிகள் கர்த்தாவை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து கர்த்தருடைய வேலைகளை செய்யத்தக்க தீர்மானம், திட்டத்தையும் பாதுகாப்பையும்
தாங்க ராஜா. தேசம் பாதுகாக்கப்பட விசேஷ நன்மை நீங்க தாங்க கர்த்தாவே. யாரு எந்த தேசத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை தர உம்முடைய விருப்பமோ இந்த பூமியில் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ராஜாதி ராஜாவாக கர்த்தருடைய நோக்கம் இயேசுவே உம்முடைய நோக்கம் மட்டும் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ராஜா.